அவனை கேட்டாச்சு, சூப்பரா இருக்கான். சரி சரி, நான் வச்சிடுறேன் சரிங்களா? ஐயோ அப்படிலாம் கிடையாது. சரிம்மா சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். திரு, என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிற? அது காலு மறந்துருச்சு. எந்த காலு? ரைட் லெக். இது லெஃப்ட் லெக், ரைட் லெக்னு சொல்ற? ஆமால. இந்த 18 நாள் எப்படா இந்த வீட்ல இருந்து பூஜை பண்றதுன்னு நினைச்சேன். என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன திவ்யாக்காவே திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்ப அவங்க ஆபீஸ்லயும் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. நல்லூரம்மா, எல்லாம் உன்னாலதான் நடக்குது. என்ன மகா யோசிக்கிற? இல்ல, யோசிக்கலாம் ஒண்ணும் இல்லக்கா. திரு, உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ஆனா இவளுக்கு என்ன வேலை கொடுக்கறது? கொஞ்சமாவது படிச்சிருந்தா நல்லா இருக்கும். நம்ம கம்பெனியில வேலைன்னா படிக்காம எப்படி? மகா, நீ என்ன படிச்சிருக்க? நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன்க்கா. பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன திரு, +2 வரைக்கும் படிச்சிருக்கா, போதாததுக்கு பாஸ் பண்ணிருக்கேன்னு வேற சொல்றா. அக்கா, நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஹே பாரு, என்கிட்ட சொல்லவே இல்ல. நீதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தெரியவே இல்ல. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்லக்கா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். நீ எப்ப இங்க வந்த? நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கார்ல வந்து உட்கார்ந்துட்டேன். 1/2 மணி நேரமா கார்லயே இருக்க? ஆமாங்க, முதல் நாளே ஆபீஸ்க்கு லேட்டா போக கூடாதுல்ல, அதனாலதான். அதுக்காக நான் வரதுக்கு முன்னாடியே கார்ல ஏறி உட்காந்துப்பியா? நானா பண்ணலங்க, அப்புறம் திவ்யாக்கா தான் சொன்னாங்க. திரு கிளம்புற அவசரத்துல உன்னை கூட்டிட்டு போக மறந்தாலும் மறந்துருவாரு, ஆபீஸ் வேலை நிறைய இருக்கிறதால டென்ஷனா தான் கிளம்புவாரு, லேட் பண்ணிடாத மகா, கார்ல போய் உட்கார்ந்துக்கோன்னு திவ்யாக்கா தான் சொன்னாங்க. இவ ஆபீஸ் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னன்னு வேலையை கொடுக்கறது? அம்மா, நீ இதுக்கு முன்னாடி ஆபீஸ்லாம் போயிருக்கியா? போயிருக்கேங்க. அது எப்படிங்க ஒருத்தவங்க இது வரைக்கும் ஆபீஸ்க்கே போகாம இருக்க முடியும்? அடிக்கடி போயிருக்கேன். ஓ, கிராமத்துல வளர்ந்த பொண்ணு அடிக்கடி ஆபீஸ் போயிருக்கேன்னு சொல்ற. எந்த ஆபீஸ் போன? போஸ்ட் ஆபீஸ் போயிருக்கேங்க. என்னது, போஸ்ட் ஆபீஸா? ஆமாங்க, நிறைய தடவை போயிருக்கேன். எப்பயாவது எங்க பாட்டி யாருக்காவது லெட்டர் எழுதி கொடுத்து அதை போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னாச்சுங்க, முதல் நாள் ஆபீஸ்க்கு போகும்போதே ப்ராப்ளம்ங்கறீங்க, என்னதான் ஆச்சு? ஏய், உனக்கு என்னோட நிலைமை புரியுதா இல்லையா? இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? உங்களுக்கு இவ்ளோ கோவம் வர மாதிரி நான் என்னங்க பண்ணேன்? உன்னை வேற கம்பெனிக்கு தானே வேலைக்கு போக சொன்னேன். ஏதோ பிரச்சனையாச்சு, வேற வழி இல்லாம திவ்யா உன்னை இங்க இருக்க சொன்னா. அப்புறம் திடீர்னு அவன் நம்ம கம்பெனிலேயே சேர்ந்துக்க சொன்னா. அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? நான் உங்க கம்பெனிக்கெல்லாம் வரலங்க, வேற கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்ல. அவ சொன்னா உடனே சரின்னு சொல்லிருவியா? திவ்யாக்கா அவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் எப்படிங்க வேண்டான்னு சொல்ல முடியும்? அவ 1000 சொல்லுவா, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆனா உனக்கும் எனக்கும்
எல்லா உண்மையும் தெரியும்ல. நீ பாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே? திவ்யா அக்கா நல்லா படிச்சவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்க எந்த யோசனையும் இல்லாம இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்க போக்குல நடக்கட்டும்னு அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டேன். சும்மா சும்மா திவ்யா பேரே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு நான் பண்ற ஹெல்ப்புக்கு எனக்கு நீ டார்ச்சர் கொடுக்குறியா? தம்பி, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம்பா. பாரு, உன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. வாங்கிக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. ஏமா, இங்க நடக்கிறது என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. குடும்பம்னா அப்படிதான்ப்பா. புருஷன் பொண்டாட்டினா காலையில சண்டை போட்டுக்கிறதும் சாயங்காலம் சேர்ந்துக்கிறதும் வழக்கம் தானே. நீ பூ வாங்கி கொடுப்பா, உடனே எல்லா பிரச்சனையும் காணாம போயிடும் பாரு. அதெல்லாம் தம்பி ஒன்னும் சொல்லாது, வாங்கிக்கோமா. சொல்லு தம்பி. வாங்கிக்கோ. இன்னைக்கு எந்த நேரத்துல எந்திரிச்சோமோ நேரமே சரியில்லை. என்னங்க? ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். ஐயோ, அம்மா டைம் ஆச்சு, வாங்க போலாம். கடவுளே, முத நாள் ஆபீஸ்ல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஹாய் திரு. ஆயத்தா. திரு, ஆன்லைன் மீட்டிங்காக கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, எனக்கும் இப்போ தான் கால் பண்ணாங்க. ஒரு 2 மினிட்ஸில் ஜாயின் சரி. பண்ணுறேன்.